தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் எவ்வளவு ரன் போனாலும் பரவாயில்லை, எனக்கு விக்கெட்டு தான் முக்கியம் என்று அதிரடியாக பந்து வீசி மிரள வைத்தார் வருண் சக்கரவர்த்தி. தனது 4 ஓவர்களில் ரன்களை வாரி இழைத்தாலும் எதிரணியின் முதுகெலும்பை உடைக்கும் வகையில் மிக முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் தமிழக சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி. தனது 4 ஓவர்களில் வருண் சக்கரவர்த்தி மொத்தம் 53 ரன்களை விட்டுக் கொடுத்தார். எக்கானமி ரேட் 13.20 என்று உச்சத்தை தொட்டது. ஆனால் இங்குதான் பெரிய ட்விஸ்ட். ரன்கள் போனாலும் வருண் சக்கரவர்த்தி சோர்ந்து போகாமல் தற்காப்பு முறையில் பந்து வீசாமல் விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தில் அவர் வீழ்த்தினார். முதலில் நிலைத்து நின்று ஆடிய ரீசா ஹென்ட்ரிக்ஸை காலி செய்தார். ஆட்டத்தின் திருப்பு முனையாக 13வது ஓவரில் தென்னாப்பிரிக்க கேப்டன் எய்டன் மார்க்ரம் மற்றும் டோனவன் ஃபெரீரா ஆகியோரை அடுத்தடுத்து வீழ்த்தி சேசிங் வேகத்திற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டார். கடைசியாக மிரட்டி கொட்டிருந்த ஜார்ஜ் லிண்டவையும் போல்டாக்கினார். மொத்தத்தில் 4 ஓவர்களில் 53 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை சாய்த்து ஒரு அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.